முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் நாளை காலை அறிவிப்பார் என சொல்லப்படுகிறது. திமுக தலைமையிடம் இருந்து 24 மணி நேரத்திற்குள் அழைப்பு வராவிட்டால் கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேற திட்டம் எனவும் சொல்லப்படுகிறது. தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிமுக தயாராக இருப்பதாகவும் 3 தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் நாளை காலை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் சுபி. திமுக கூட்டணியில் உள்ள சாவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்று ஒரு நாள் வரை திமுகவிற்கு விடு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நாளைய தினம் அவர்களுடைய நிலைப்பாட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைந்தது. திமுக கூட்டணியில் தவகவிற்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் பன்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் போட்டியிட்டு சுமார் 4600 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை வீழ்த்தி வேல்முருகன் வெற்றி பெற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து இம்முறையும் திமுக கூட்டணியில் தவக தொடரும் என்று வேல்முருகன் கூறி வந்தார். ஆனால் திமுக தலைமை தரப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினால் கூட்டணி பேச்சுவார்த்தையோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையோ நடத்த அழைப்பானது விடுக்கப்படவில்லை. இதனால் தவக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி வேல்முருகன் அந்த மாவட்ட செயலாளருடன் கருத்துக்களை கேட்டிருந்தார். அப்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் முடிவினை வேல்முருகன் எடுத்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய முடியாது என்பதால் முடிவு எடுப்பதை அவர் தாமதப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் திமுக தரப்பிடம் நெய்வேலி மற்றும் பன்ருட்டி ஆகிய 2 தொகுதிகள் மற்றும் சில கோரிக்கைகளை வேல்முருகன் முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அண்ணா அறிவாலயம் தரப்பிலிருந்து திமுக தலைமை அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேல்முருகன் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது தொடர்பான ஒரு முக்கிய முடிவை நாளை வேல்முருகன் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலமாக திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று வேல்முருகன் தரப்புடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அதிமுக கூட்டணியில் இணைந்தால் 3 தொகுதிகள் வேல்முருகனுக்கு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் வேல்முருகனுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேல்முருகன் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. பாஜக பாமகவுடனான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியான பின் வேல்முருகன் தரப்பை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வார் என்றும் கூறப்படுகிறது. எனவே நாளைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் வெளியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.